டாக்ஸை வந்து வெளியே பார்க்க வைங்க. அவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியணும். நீங்க பார்க்கலாம், அங்க ஒரு ஆள் போறாங்க, சார் டைவர்ட் அவராட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த பேஷன்ஸ் தான் உங்க டாக்ஸ் கிட்ட கொண்டு வரணும்னு நாங்க சொல்றோம். நான் செயினை கீழே வச்சாலுமே சார் எங்கேயுமே போக மாட்டாரு. அவருக்கு தெரியும் போகக்கூடாது, போகாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்மையா ஒரு ட்ரீட் கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு தெரியும். குட் பாய். சிம்பாவோட வாக்கிங் அண்ட் பேஷன்ஸ் கண்ட்ரோல் தான் பார்க்க போறோம். ஹீஸ் அரௌண்ட் 5 months old now. இவர்கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ்னஸ். நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட வரும்போது சிட்டு தவிர எதுவுமே தெரியாது. இப்ப எல்லாமே கத்துக்கிட்டாரு. இவருக்கு வந்து நார்மலா மாஸ்க் தேவை கிடையாது. செயினை கீழே வைக்கலாம். சிம்பா ஸ்டே சொல்லியிருக்கேன். ஓகே ஸ்டே. கதவை திறக்கலாம். நைட் டைம்னால வெளியே ஃப்ரீயா இருக்கு. ஸ்டே படி ஸ்டே. சார் ஆக்சுவலாக என் கமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறாரு. சைடில் ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை. குட் பாய் குட் பாய். டாக்ஸ் உங்கள் பேச்சை கேட்டால் ட்ரீட் கொடுங்க. இவர் கொடுக்குறது வந்து ஓட்ஸ் அண்ட் எக். இது உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குட் பாய் குட் பாய். ஒரு டாக் 4 months இருந்து 9 months என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. டிபிக்கலா சொல்லணும் அப்படின்னா 4 months இருந்து 9 months வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க மாதிரி, 10 months இருந்து 1.5 years வந்து காலேஜ் போற பிள்ளைங்க மாதிரி. இந்த ஸ்கூலுக்கு போற வயசுல சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு காலேஜ் போற வயசுல சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாசிபிளே கிடையாது. இந்த ஒர்க்கிங் டாக்ஸா இருக்கட்டும், கார்டிங் டாக்ஸ், அக்ரெசிவ் டாக்ஸ், இவங்கலாம் வந்து 9 months நீங்க ட்ரெயின் பண்ணியே ஆகணும். கதவை திறந்தா வீட்டு வெளியே போக கூடாது, வாக்கிங் போகும்போது எழுத்துட்டு போக கூடாது. இது எல்லாமே நீங்க சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுக்க வேண்டிய வயசுல சொல்லி கொடுக்காம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்றது வந்து டாக்ஸோட தப்பு கிடையாதுங்க.